சிவானந்தா அண்ட் வேதா ஞானபீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு, பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா? பெண்கள் ருத்ராட்சம் கண்டிப்பாக அணியலாம். அனைத்து நிலை பெண்களும் அணியலாம். நடுத்தர வயதினரும் அணியலாம், வயது வந்த பெண்களும் அணியலாம், வயதான பெண்களும் அணியலாம். ஏன் குறிப்பாக காரணம் காட்டி தீட்டு என்று சொல்லி பெரும்பாலான மனிதர்கள் அதை காரணம் காட்டுவார்கள். அது ஒரு இயற்கையான நிகழ்வே தவிர தீட்டு என்று அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நாம் தாயின் கருவிலே இருக்கும்போது அந்த ரத்தம் எங்கே போனது? 10 மாதம் வரையும் நாம் தாயின் கருவறை இருக்கும் வரை அந்த ரத்தம் எங்கே போனது? அந்த ரத்தத்தில் தான் நம் உடலும் வளர்ந்தது, நம் உடலுக்குள் இருக்கின்ற உள் உறுப்புகளும் வளர்ந்தது. தந்தை உயிரை மட்டும்தான் தந்தார், ஆனால் தாயோ உடலையும் தந்து உடலுக்குள் இருக்கின்ற உள் உறுப்புகளையும் தந்தார். எப்படி தந்தார் என்றால், அனைவரும் இப்போது சொல்வது போல தீட்டு என்கின்றார்களே, அந்த ரத்தத்தில் தான் நாம் உடலாகவும் உடலுக்குள் இருக்கின்ற உள் உறுப்புகளாகவும் உருவானோம். அப்பொழுது நாமும் தீட்டு தானே. நம்மை மட்டும் ஏன் நம் தீட்டு என்று சொல்லிக் கொள்வதில்லை? அந்த ரத்தத்தில் தானே நம் உடலும் நம் உடலுக்குள் இருக்கின்ற உள்ளுறுப்புகளும் வளர்ந்தது. அப்பொழுது நாமும் தீட்டுத்தானே என்ற அர்த்தம். நமக்கு தேவையான பொழுது மட்டும் அது நல்ல ரத்தம், நமக்கு தேவையில்லை என்ற பொழுது அது தீட்டு ரத்தமா? இல்லை, அது ஒரு இயற்கையான நிகழ்வு. ஏன் நம் முன்னோர்கள் அந்த காலகட்டத்திலே தனிமைப்படுத்தினார்கள் என்றால், அவர்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் அந்த காலகட்டத்தில் சோர்வடைவார்கள். அந்த சோர்வை போக்கிக் கொள்ளவே அவர்கள் அப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டு ஓய்வு எடுக்க மட்டுமே அவர்களை தனிமைப்படுத்தினார்களே தவிர தீட்டு என்று தனிமைப்படுத்தவில்லை. அதை நாம் தான் தவறாக புரிந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நம் வீட்டில் இருப்பவருக்கு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நாம் என்ன சொல்வோம்? அப்பாவிடம் செல்லாதே, அவருக்கு உடல்நலம் சரியில்லை, அவர் ஓய்வு எடுக்கட்டும் என்று நம் பிள்ளைகளை அறிவுறுத்துவோம் இல்லையா? தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அம்மாவிடம் சென்று தொந்தரவு செய்யாதே, அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை, அவர் ஓய்வு எடுக்கட்டும் என்றும் சொல்வோம் இல்லையா? அதே போன்றுதான் அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு உடல் சோர்வும் மனசோர்வும் ஏற்படும் என்ற காரணத்தினால் அவர்கள் ஓய்வு எடுக்காக மட்டுமே தனிமைப்படுத்தப்பட்டார்களே தவிர தீட்டு என்று தனிமைப்படுத்தப்படவில்லை. அது ஒரு இயற்கையான நிகழ்வே. ருத்ராட்சம் அணிந்து கொண்டு என்னதான் செய்யக்கூடாது என்று கேட்டால், ருத்ராட்சம் அணிந்து கொண்டு புலால் உணவு மட்டுமே உண்ணக்கூடாது. அதற்கு என்ன காரணம் என்றால், ருத்ராட்சம் நேர்மறை சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது, பாசிட்டிவ் எனர்ஜி. புலால் உணவு எதிர்மறை சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது, நெகட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவ் எனர்ஜியை நாம் உடல் அப்சர்வ் பண்ண வேண்டும் என்றால், நம் உடல் அந்த நேர்மறை சக்தியை கிரகிக்க வேண்டும் என்றால், புலால் உணவு நாம் உண்ணாமல் இருந்தால் மட்டுமே ருத்ராட்சத்திலிருந்து வெளிப்படும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை சக்தியை நமது உடல் கிரகிக்கும். இல்லை என்றால் கிரகிக்காது. இது ஒன்று மட்டுமே காரணம். சரி, நான் ருத்ராட்சம் அணிவேன், புலால் உணவும் உண்ணுவேன் என்றால் அதனால் பெரிய பாதிப்பும் ஒன்றும் இல்லை. ருத்ராட்சம் அது ஒரு மணியாக மட்டுமே செயல்படும்.
நாம் அதை அணிந்து கொண்டு இருப்போம். அவ்வளவுதான். தவிர ருத்ராட்சத்தின் நேர்மறை சக்தியை நம் உடல் கிரகிக்க வேண்டும் அப்படி நாம் எண்ணினால் மட்டுமே நாம் புலால் உணவை உண்ணுவதை நிறுத்திவிட்டு ருத்ராட்சத்தில் இருந்து வெளிப்படும் பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை சக்தியை நாம் கிரகித்துக் கொள்ளலாம். ருத்ராட்சத்தின் மற்றும் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், ருத்ராட்சம் நேரடியாக மூளை செல்களை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டது. ருத்ராட்சம் வடிவமும் நமது மூளையின் வடிவமும் ஒரே மாதிரி இருக்கும். ருத்ராட்சம் அணிந்து கொள்வதனால் நம்முடைய மூளை செல்களும் ஊக்குவிக்கப்படும். மூளை ஆற்றல், மூளையினுடைய திறன் அதிகரிக்கும் என்று கூறி அனைவரும் ருத்ராட்சம் அணிந்து நாம் வாழ்வில் வெற்றிகளையும் அடைவோம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஆத்ம வணக்கம்.